அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கூட்டுக்குழுவுக்கு பரிந்துரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நமக்கு சமீபத்தில் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. 129வது மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க. 129th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், ஆர்டிகிள் 82, 83, ஆர்டிகல் 327 இந்த மாதிரி பல முக்கியமான ஆர்டிகல்ஸை அமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு மசோதா அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மசோதா மூலயமா நமக்கு இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது சாத்தியமாகலாம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமாக இருக்குது. நிறையா பாராளுமன்றத்தில் நிறைய விவாதங்கள், சண்டை போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் எதிர்கட்சிகள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. அந்த வகையில் இந்த மசோதா கூட்டுக்குழுவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் லோக்சபாவோட உறுப்பினர்களும் இருப்பாங்க, ராஜ்யசபாவோட உறுப்பினர்களுமே இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப லோக்சபாவிலிருந்து மொத்தமாக எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 39 பேர் இருக்காங்க. முன்னாடி 31 இருந்துச்சு இந்த எண்ணிக்கை, இப்போ 39ஆக உயர்ந்திருக்கு. ஸோ இந்த 39 பேரில் லோக்சபாலிருந்து எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 27 பேர் வந்து லோக்சபாலிருந்து இருக்காங்க. ராஜ்யசபாலிருந்து பார்த்தோம்னா 12 பேர் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு குழு இருந்துச்சு அப்படின்னா அந்த குழுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிபி சௌத்ரி அப்படிங்கிறவர். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? இவர் தான் வந்து இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியோட தலைவராக இருக்க போகிறார், பிபி சௌத்ரி. ஸோ அதுதான் இந்த செய்தியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்றைய திருக்குறள் இருந்துச்சு. திருக்குறளை தாண்டி ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் சமீபத்தில் பார்த்தோம்னா சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு பாலிசி வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு கொள்கை. ஸோ அடுத்த 5 ஆண்டுகளில் நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சுற்றுலாத்துறையை வளர்க்கணும், சுற்றுலாத்துறையுடைய அந்த ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத 12% உயர்த்தணும் அப்படிங்கிறது, கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அந்த பாலிசியோட முக்கியமான அம்சங்களாக இருந்துச்சு. ஸோ அதன்படி பார்க்குறப்ப இந்த ஆண்டே வந்து 28 கோடி மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு சுற்றுலாவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 2020 14 கோடியாக இருந்துச்சு. இப்போ 28.71 கோடி சுற்றுலா பயணிகள் தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. சரியா? கடைசியாக பார்த்தோம்னா இன்றைக்கு திருக்குறள், செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு, நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன, அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நட்பினுடைய இன்றியமையாமையை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நட்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்ல வரார். திருக்குறள் எண் 781, அதிகாரம் நட்பு. சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாளில் இருந்து முக்கிய செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.